வணக்கம் சார். இப்போ எக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பரவிட்டுருக்கு. திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மனி போனார் இல்லையா, அங்கே போயிட்டு புறாவுக்கு பொறி போட்டுட்ருக்காரு. பாருங்க, மக்களுக்காக மட்டும் இருக்கிற முதல்வர் இல்லை, விலங்குகளுக்காக பறவைகளுக்காகவும் கைண்ட்னஸோடு இருக்கக்கூடியவர். ஏம்மா, நான் ஏதோ முதலீடுகளை ஈர்க்கிறதுக்கு போகிறேன்னா புறாவுக்கு பொறி போடுறதுக்காக நம்ம துட்டை செலவு பண்ணிட்டு இவ்வளோ ரூபா செலவு பண்ணிவிட்டு கூட ஒரு 10-12 பேர் வரை கூட்டிக்கிட்டு அங்கே போயிருக்கிறாரு. நான் கேட்குறேன், இங்கேயே போனோன்னா திருவல்லிக்கேணியில் பார்த்தசாரதி கோவிலுக்கு பக்கத்தில் ஏகப்பட்ட புறா இருக்குதுமா. சுற்றி சுற்றி இருக்குது. அப்பார்ட்மெண்ட்லாம் நிறைய புறா இருக்காதுப்பா. சுண்டல் நல்லா ஊற வச்சு போட்டிங்கன்னா அது பாட்டுக்கு தின்னுட்டு போகுது. இது ஏன் நீங்கள் அப்போ உங்களுக்கு தமிழ் புறாக்களின் மீது உங்களுக்கு அக்கறை இல்லை, ஜெர்மன் புறாக்களுக்கு தான் நீங்கள் தீனி போடுவீர்களா? இது புறாவுக்கு தீனி போடுறதுக்கு தான் அங்கே போனீங்களா? நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா போய் 2 நாளாவதா இது வரைக்கும் ஒரு முதலீட்டாளர் சந்திப்பு நடந்துச்சாப்பா? நேற்று முதல்வரே சில புகைப்படங்களே வெளியிட்டிருக்கிறார். இந்த நம்ம அப்பார்ட்மெண்ட் ஓனருங்க மீட்டிங் நடக்கும்ல, 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி வச்சு சண்டை போட்டுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி ஒரு ஹால் மீட்டிங்கு. அந்த மீட்டிங்கில் உட்கார வச்சுக்கிட்டு நீங்கள் அத்தனை பேரும் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய வேண்டும்னு அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காரு. முன்னாடி யார் உட்காந்துருக்குதுன்னு பார்த்தா அன்னியார் துர்கா, டிஆர்பி ராஜா, நம்ம ஜேர்னலிஸ்ட்டு லக்ஷ்மி சுப்பிரமணியம். இவங்ககிட்ட இங்கேயே சொல்லாமே முதலீடு பண்ணுங்கன்னு. அன்னியே அந்த வீட்டில் இருக்கிற அந்த அவங்க பேரம்பேரில் இருக்கிற அந்த காருகிற விற்று ஒரு முதலீடு பண்ணி, ஏற்கனவே அன்னியார் முதலீடு செய்து தான் அந்த மினரல் வாட்டர் கம்பெனி வைத்திருக்கிறார். அவங்கள போய் ஜெர்மனியில் கூட்டிகிட்டு போய் எதுக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் முதலீடு பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க? இங்கே சொல்லியிருந்தாலே முதலீடு பண்ணியிருப்பாங்களே. லக்ஷ்மி சுப்பிரமணியம் மாத சம்பளம் வாங்கிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. 2 கட்டுரை எழுத சொன்னால் எழுதுவாங்க. அவங்ககிட்ட போய் முதலீடு பண்ணுங்கன்ற. டிஆர்பி ராஜா பண்ணுவார். அவருக்கும் நீங்கள் பரந்தூர் விமான நிலையம் கட்டினால்தான் முதலீடு செய்யும் அளவுக்கு அவர் வளர்வார். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு எடுத்து விட்டிங்கன்னா அவர் துட்டும் போச்சு. ஸோ நம்மளெல்லாம் எவ்வளோ பைத்தியக்காரங்க ஆக்குறாங்க தெரியுதா? அதுவும் அந்த ஒரு ட்வீட் பண்ணியிருக்க வாசகத்தை பார்த்தீங்கன்னா, சிறு தொழிலாவது தொடங்குங்கள் தமிழ்நாட்டில்னு. வெளிநாட்டு முதலீட்டாளர் எப்படியா சிறு தொழில் தொடங்குவான்? யோசிச்சுப்பார். சிறு தொழில் யாருக்கு? இங்கே இருக்கக்கூடிய சிறு முதலாளிகளுக்கு, சிறு வணிகர்களுக்கு. ஒரு சின்ன லேத்து பற்ற வச்சுருக்கான்னா அவனும் தொழிலதிபர் தான், அவனும் முதலீடு செய்கிறான். ஒரு 3 பேருக்கு வேலை கொடுப்பான். இதே சார் ஜெர்மனியில் போய் சொல்லுங்க. அதை தான் கேட்குறேன். ஜெர்மனியிலேருந்து சிறு தொழில் செய்பவர்கள் எப்படி முதலீடு செய்வார்கள்? அவன் அந்த ஊரில் தான் சிறு தொழில் பண்ணுவான். ஆமாம், சிறு தொழில் பண்ணுறவனால எப்படிமா இங்கேருந்து கடந்து ஐரோப்பாவில் இருக்கிறவன் எப்படிமா ஆசியாவுக்கு சிறு தொழிலில் முதலீடு பண்ணுவான்? நம்மளெல்லாம் எவ்வளோ முட்டாளாக்கிக்கிட்டு இருக்காங்க தெரியுதா? அங்கே போய் டான்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கா சார். கவனிச்சியா? புறாவுக்கு பொறி போடுறது, சின்ன பசங்களை விட்டு டான்ஸ் ஆட வைக்கிறது. அந்த குழந்தைங்கள்லாம் வளர்ந்த பிறகு சொல்லுவாங்க, நீ யார் முன்னாடி அரங்கேற்றம் பண்ண தெரியுமா? தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னாடி உன்னோட பரதநாட்டிய அரங்கேற்றம் நடந்துச்சு. எவ்வளோ முட்டாளாக்குறாங்க தெரியுதா? எதுக்கு ஜெர்மனிக்கு போனாங்கன்றது யாருக்குமே தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. இங்கேருந்து இதில் இது உலகத்தில் யாரும் பார்க்காத ஒரு சுற்றுப்பயணம் போல் ஜேர்னலிஸ்ட்டுங்களை வேறு கூப்பிட்டு போகிறாங்க கூட. இங்கேயே ஒரு பேசி கிழிச்சிடுவார், பேட்டி அடித்து சொல்லின் செல்வர். இதில் ஜெர்மனிக்கு வேறு போய் பேட்டி கொடுக்கறதுக்கு போகிறாரு. இது மாதிரி ஒரு மோசமான கரகாட்ட கோஷ்டியை தமிழ்நாடு இதுவரைக்கும் பார்த்ததில்லை, இனி பார்க்கவே கூடாது. நல்லா தெரியுது, முதலீடுலாம் 10 பைசா வரப்போகிறதுல நல்லா தெரியுது. அமெரிக்கா இன்றைக்கி இப்படி வரி விதிப்பு விதித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஐரோப்பாவிலிருந்து மட்டும் எப்படி இங்கே முதலீடு செய்வார்கள்? பிரதமர் போய் ஐரோப்பாவில் உள்ள சில நாடுகளோடு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணலான்ட்டு முயற்சி பண்ணுறார். அதுவே ஐரோப்பாவில் உள்ள எல்லா நாடுகளோடும் நம்மளால் கையெழுத்திட முடியவில்லை. இந்த அமெரிக்காவில் ட்ரம்ப் எடுக்கக்கூடிய அதிரடி நடவடிக்கைகளின் காரணமாக உலக பொருளாதாரமே ஆட்டம் கண்டு கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கும்போது எந்த வெளிநாட்டு நிறுவனம் இங்கே அதுவும் தமிழ்நாட்டில் ஒரு மூலையில் முதலீடு செய்யும்? சாத்தியமா? இதெல்லாம் ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆனால் தான் அதை பற்றி சிந்திப்பாங்கன்னு. இன்னொன்று, நீ ஒரு 300 கோடி முதலீடு செய்கிறேன்ட்டு ஒரு ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஒரு தொழில் நிறுவனம் 300 கோடி முதலீடு செய்யலாம் அப்படின்ட்டு நீங்கள் முடிவெடுத்துட்டிங்கன்னா, நம்மளை முதலீடு செய்ய கூப்பிட்றவர் இன்னும் எவ்வளோ நாள் பதவியில் இருப்பாருன்னு யோசிப்பே மாட்டியா? இன்றைக்கி முதலீடு செய்யலான்ட்டு முடிவெடுத்தாலும் அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்சு ஆக்சுவல் முதலீடு வரும்போது தேர்தல் வந்துடும். கரெக்டாக? யார் முதலீடு பண்ணுவாப்பா? திரும்ப திராவிட மாடல் ஆட்சியே வரும்ன்றது அவங்களோட நம்பிக்கை. அது ஐஸ்கிரீம் அதிகாரி அப்படி நினச்சிருக்கிறாரு. 2040 வரைக்கும் ஆட்சி தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. பட் முதலீட்டாளர்கள் அதெல்லாம் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. எல்லாம் அவங்க அனலைஸ் பண்ணுவாங்கம்மா. இல்லைன்னா ஏன் அவங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்கலாம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணலாமா வேணாமான்னு இங்கே ஒரு கன்சல்டண்ட்டை அப்பாயின்ட் பண்ணுவாங்களா? கன்சல்டன்ட் விசாரிச்சுட்டு சொல்லுவானா மாட்டானா? சார் தர மாட்டாங்க சார், மொத்த கூட்டணியும் காலியாக போகுது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் சொல்ல மாட்டாங்க. அப்படி எப்படி முதலீடு செஞ்சுருவாங்க? இன்னும் இந்த கரகாட்ட கோஷ்டி நம்மளெல்லாம் முட்டாளாவே நம்பிக்கிட்டு இருக்கு பார்த்தியா? சென்னை ஏர்போர்ட்டில் கோட்டு, ஜெர்மனியில் போய் வேட்டி சட்டை. கவனிச்சியா? கேட்டேன் நான். 15 நாளாக சிஎம்க்கு வீட்டில் வேலை, டிசைனாக இந்த காஸ்டியூமை போட்டு எப்படி இருக்குன்னு குடும்பத்தில் இருக்கவங்கலாம் கேட்குறது தான். இதான் பண்ணிட்டு இருந்திருக்காரு வீட்டில். 15 நாளாக ரிஹர்சலாம். புறாவுக்கு பொறி போடுறதுமா சார்? எல்லாத்துக்கும் சேர்த்து. அப்போ அந்த புறாவுக்கு பொறி போடும்போது போடுற காஸ்டியூமை ரிஹர்சல் பண்ணி பார்த்துருக்காங்க.
ட்ரெஸ் ரிஹர்சல் ஒழிச்சு கட்டணும் பாவீங்களே விடு. இங்கே தமிழ்நாட்டிலே இங்கே இருக்க தொழிலே ரொம்ப நலிவடைஞ்சு கிடக்கு. அதை மேம்படுத்தாமல் இவர் ஜெர்மனிக்கு போயிட்டாரு சார். ஆமாப்பா, இன்றைக்கி இந்த நம்ம 2 நாளைக்கு முன்னாடி பேசினோமே, இந்த ட்ரம்ப்பு அவர்களோட இந்த 50% வரி விதிப்பின் காரணமாக திருப்பூரில் தோல் தொழிலில் மட்டும் 75,000 பேர் வேலையில் இருப்பார்கள். திருப்பூரில் லட்சக்கணக்கான தொழிலாளிகள் வேலை இழப்பார்கள். இன்னொன்று, நேற்று இவங்க கனிமொழி அவர்கள் பதிவு செய்திருந்தார்கள், தூத்துக்குடியிலிருந்து அமெரிக்காவுக்கு சென்று கொண்டிருந்த இறால் ஏற்றுமதி அந்த ஸ்டாக்கு நடுக்கடலில் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது. கொண்டு வராதன்ட்டாங்களாம், இங்கேருந்து கிளம்பிடுச்சு. இன்றைக்கி இது வந்து என்னைக்கு இந்த சரக்கு இறங்குதோ அன்னைக்கு 50% டேக்ஸ். நீ அங்கே ஏற்றும் போது 50% இல்லை, இன்றைக்கி 50% டேக்ஸ் எடுத்துன்னு போ பஸ்ஸுன்ட்டாங்க. அவன் என்ன பண்ணுவான் இப்போ எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கோடவுனில் பேக் பண்ணி ஒரு கண்ட்ரிக்குன்னு அட்ரஸ் பண்ண கன்சைன்மெண்ட்டு, அதுவும் பெரிஷபிள் குட்டு இறால், இது அப்படியே இன்னொரு நாடு வாங்கிக்குவானா? இறங்கி உள்ளூர் மார்க்கெட்டில் தான் விற்கணும் அது. அப்போ எவ்வளோ பேர் இன்றைக்கி பாதிக்கப்படுவான். இவங்களுக்கு ஒரு வழி பண்ணுறதுக்கு காணாம், போய் புறாவுக்கு பொறி போட்டுனுக்கிறாரியா? இதுக்கு விஜய் அவர்கள் பரவாயில்ல போல சார். 50% இதுக்கு எதிராக வந்துட்டு அறிக்கையெல்லாம் வெளியிட்டிருக்காரு. ட்ரம்ப்போட வரி விதிப்பு என்றைக்கு இப்போ அமலுக்கு வந்துச்சு? தெரிஞ்சு ஒரு 4 நாள் இருக்கு. நம்ம பேசிய 4 நாள் இருக்கும் சார். என்றைக்கு அறிக்கை விட்டார் விஜய்? நேற்று. ஏன் இந்த 4 நாளைக்கு முன்னாடிலாம் அறிக்கை விடணுன்ட்டு தோணலையா உங்களுக்கு? சார் என்னைக்கு விட்டா என்ன சார், அறிக்கை தானே சார். இருக்கட்டும்ப்பா, இல்லை கரெக்டு தான், இல்லை ஒன்றும் சொல்கிறது தப்பு இல்லை. ஒரு விஷயம், ஒரு அரசியல்வாதி எல்லா விஷயங்களுக்கும் அறிக்கை விட வேண்டும், எல்லா விவகாரங்களையும் உற்று நோக்க வேண்டும் அப்படின்றத நான் வரவேற்கிறேன். ஆனால் ஒரு அரசியல்வாதி எப்போதும் எதில் கவனம் வைக்க வேண்டும் என்றால், எந்த விஷயம் நமக்கு வாக்குகளை வாங்கி தரும், எந்த விஷயம் மக்களின் கவனத்தை நம்மீது ஈர்க்கும், அந்த இஷ்யூவை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். போலீஸை திட்டுனேன்னா மொத்த ஜனங்களும் ரசிப்பாங்க, புரியுதா? ஆளுங்கட்சி மேலே ஊழல் குற்றச்சாட்டு சுமத்துனீங்கன்னா மொத்த ஜனங்களும் ரசிப்பாங்க, அதுவும் தேர்தல் நெருங்க. விஜய் அவர்கள் அறிக்கை விட்ட இந்த 50% வரி விதிப்பு என்பது மிகவும் முக்கியமான விஷயமாக இருந்தாலும் இது ஒட்டுமொத்தமாக வெகுஜன மக்களை கவராது. ரொம்ப டெக்னிக்கலான விஷயம். நம்ம இன்றைக்கி விவாதித்தோம், நாமளே ஏன் இந்த தேசிய விஷயங்கள்லாம் தொடரலைன்னா, தமிழ்நாடு சம்மந்தமான விவகாரங்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டும்னு ஒரு ஊடகம் நடத்தக்கூடிய நாம் இப்படி இருக்கிறோம். பேரில் தமிழக வெற்றி கழகம் என்று வைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஏன் அமெரிக்க ஏகாதிபத்தியம் மேலே நீங்கள் அறிக்கை விட்டுறீங்க? அதுவும் திருப்பூரில் பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல சார். பாதிக்கப்பட்டுட்டுமா? அதுவும் 4 நாள் கழித்து. இது வெகுஜன மக்களை கவராது. நீங்கள் அன்றைக்கி தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, இதற்கு பதிலாக கிட்னி விவகாரத்தை கையில் எடுத்து அறிக்கை விட்டிருந்தால் இது ஒட்டுமொத்த மக்களையும் கவர்ந்திருக்கும். பாமரனை கவரும், புரியுதா? கிட்னியை திருடுறாங்கப்பானா எல்லாருக்குமே பக்குங்கும் இல்லையா? ஐயோ என்னது கிட்னியை திருடுறாங்களா? ஆமாம், அதுவும் திமுக ஹாஸ்பிட்டல்னா எல்லாருக்கும் பக்குங்கும், எல்லோரும் ஈஸியாக புரிஞ்சுக்குவோம். அதுக்கு விஜய் ஒரு நீண்ட அறிக்கையை கொடுத்துருந்தால் தினத்தந்தியில் 1.5 பக்கத்துக்கு போடுவாங்க. எல்லா டிவியும் ஒரு வாரம் விவாதிக்காங்க. இந்த அறிக்கை இன்றைக்கி எத்தனை பேப்பரில் ரிப்போர்ட் ஆகிருக்கு சொல்லு, தெரியுதா? டிவிக்கு ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க இதை பற்றி விவாதத்தை பேசுவாங்க. என் தலைவனை பார்த்தியா, கிட்னி திருட்டானுவான் திமுக காரனை பார்த்து, ரைட்டா? இந்த 50% ட்ரம்ப் வரி விதிப்பு ஃபஸ்ட்டு புரியுமா அந்த பசங்களுக்கு? சின்ன பசங்க நான் சொல்கிறேன். புரியலாம் சார், பட் எடுபடாது. என்னென்னமோ விவாதம் பண்ணுவாங்க. தேர்தல் 6 மாதத்தில் வருது. ஸோ எது இஷ்யூன்றதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறது ஒரு அரசியல்வாதிக்கு அடிப்படையான கூறு. டிஜிபி விவகாரத்தை கையில் எடுத்திருக்கலாம். அவரது கட்சியை சேர்ந்த பொதுச் செயலாளர் திரு அருண்ராஜ் அவர்கள் ஒரு எக்ஸ் வலைத்தளத்தில் ஒரு விரிவான சார் வெறும் ட்விட் தான் போட்டிருக்காங்க சார், விரிவான அறிக்கையை கொடுத்திருக்கிறாரு. ஒருவேளை திரு விஜய் அவர்களோட பெயர்ல அறிக்கையா வந்திருந்தா, விஜய் அவர்கள் இதை அறிக்கையாக திரு அருண்ராஜ் அவர்கள் சொன்னதையே இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி, ஏன் இப்படி இந்த டிஜிபி நியமனத்தில் முறைகேடு, உச்சநீதிமன்றம் 6 மாதத்துக்கு முன்னாடியே ப்ரொபோசல் அனுப்புன்னு சொல்லியிருக்கும் போது உங்களுக்கு வேண்டிய நபரை நியமிக்க வேண்டும் என்று ஏன் திராவிட மாடல் அரசு துடிக்கிறது? டிஜிபி நியமனம் செய்வதை விட முதல்வருக்கு ஜெர்மனி சுற்றுப்பயணம் ஏன் அவ்வளவு முக்கியமாக இருக்கிறது? தமிழக மக்களின் நலனை பாதுகாக்க வேண்டிய டிஜிபி நியமனத்தை விட ஜெர்மனியில் புறாக்களுக்கு பொறி போடுவது அவ்வளவு முக்கியமான விஜய் அறிக்கை கொடுத்துருந்தா தொண்டன் கொண்டாடுவானா மாட்டானா? செய்தி ஊடகங்களில் பிரேக்கிங் நியூஸ் வருமா வராதா? கடும் தாக்கு. நான் சொல்கிறேன், ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் பயந்துருவாங்க. இது மாதிரி விஷயத்தை தொடணும். இப்போ தான் அதிகாரிகள் மத்தியில் விஜய்க்கு மரியாதை உயரும். கீனை வாட்ச் பண்ணுறாரு அந்த அப்பாயின்மெண்ட் எல்லாம். அருண்ராஜ் அவர்கள் அவரது கட்சியோட பொதுச் செயலாளர் எத்தனை பேர் இன்றைக்கி பேப்பரில் ரிப்போர்ட் பண்ணியிருக்கான்? விஜய் இப்போ அறிக்கை விட்டுருந்தானா ரிப்போர்ட் பண்ணாமல் இருப்பானா? இதுதான் இஷ்யூ. இது எல்லாருக்கும் எளிமையாக புரியுதா?
ஏன்பா 8 பேர் தகுதியான ஆள் இருக்கும்போது அவங்கள விட்டுட்டு 9ஆவதா ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா இதில் ஏதோ மர்மம் இருக்குன்னு தலைவர் சொல்லியிருக்காருன்னா அதுதான் பேசும். ட்ரம்ப்போட 50% வரி விதிப்பு எத்தனை பேர் நீங்கள் பேசிகிட்டு இருக்கான் சொல்லு. நானும் நம்ம ஊரில் இத்தனை லட்சம் பேர் வேலைவாய்ப்பு இழக்கிறார்கள் என்றதுக்காக நாம் ஒரு மீடியாவில் பேசுகிறோம். அதையே நம்ம டெய்லியும் பேசிகிட்டு இருக்கோமா? நாமளே நமது நிகழ்ச்சியில் அரசியலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம் இல்லையா? நாம் ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறோம். யூடியூப் சேனலில் இன்றைக்கி எதை மக்கள் விரும்புவார்கள்ன்றதை நாம் பேசுகிறோம். இன்றைக்கும் என்கிட்ட இந்த ட்ரம்ப் வரி விதிப்பு மற்றும் இந்த உலக பொருளாதார அரசியலை பற்றி பேச சொன்னீங்கன்னா 1 மணி நேரம் நான் பேசுவேன். நீங்களே தூங்கிடுவீங்க 2 பேரும். அப்போ எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? இதுவும் கூட அவர் பேசலாம் சார். இதுவும் பேச வேண்டும், இதுவும் பேச வேண்டும். ஆனால் எதை முக்கியமாக பேச வேண்டும் என்பதை கண்டறியும் திறன் ஒரு அரசியல் தலைவருக்கு வேண்டும். அதாங்க சார், ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருந்தீங்க திரு விஜய்க்கு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அதை நம்ம அந்த மாநாடுகளில் பார்க்க முடிஞ்சுது. இளம் வயதினரிடையே அவர் ஆட்டோமேட்டிக்காக சென்று சேர்ந்துட்டார். பட் நீங்கள் சொல்லியிருந்தீங்களே திமுகவில் இருக்கவங்க அதிமுகவுக்கு ஓட்டு போடுறவங்கள தன்னை திரும்பி பார்க்க வைக்கணும்னா இதெல்லாம் அவர் கையில் எடுக்கணும். நேற்று அருண்ராஜ் போட்டிருந்தாரு, அந்த மேட்டரையே விஜய் அறிக்கையாக விட்டுருக்கணுன்றேன். கார்பரேஷனில் ஊழல்னு கோர்ட்டு உங்களை எஃப்ஐஆர் போட சொன்னால் அமலாக்கத்துறையிலிருந்து தப்பிக்கிறதுக்காக நீதிமன்றத்தையே ஏமாத்துற காவல்துறையை வைத்திருக்கிறீர்கள். இதற்காகத்தான் நீங்கள் 8 பேரை விட்டு 9ஆவதாக இடத்தில் இருக்கும் வெங்கட்ராமனை நியமிக்கிறீர்களா? ரெண்டையும் சேர்த்து ஒரு அறிக்கை கொடுங்க. இதுக்கு நடுலங்க சார், திரு விஜய் மக்களை சந்திக்க போகிறாரு. அதில் அவர் ஹோட்டல்லலாம் தங்கணும் இல்லையா? அது புக் பண்ணுறதுல சிரமம் இருக்குது. ஹோட்டல் நிர்வாகம் ரூம்ஸ் தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் பார்த்தேன் சார். 10 லிட்டர் கிரீஸை எடுத்து கம்பியில் தடவியே அதை தாண்டி மேலே விஜய் புறான்றதுக்கு பார்க்குறாங்க. நம்ம ஹோட்டலில் தங்கினா ஹோட்டலில் ஒரு கண்ணாடி தப்பிக்குமா என்று ஹோட்டல் உரிமையாளர்கள் அஞ்சுவது இயல்பு தானே. அதுதான் சார் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை திரு விஜய்க்கு ரூம் கொடுத்தாங்கன்னா நிறைய கூட்டம் கூடும், பக்கத்தில் இருக்க கெஸ்ட்டுங்களுக்கெல்லாம் அது ஒரு சிரமமாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சார். ஹோட்டல் உரிமையாளர்கள் அஞ்சுறது இயல்பா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள். 10 லிட்டர் கிரீஸை தடவுறாங்க, இந்த கிரீஸ் எங்களை ஒன்றும் செய்யாது, மேலே தவ்வுறேன் பார்க்குறியான்னு தவ்வுனாங்க. ஸோ அது அஞ்சுவாங்க. பட் அதெல்லாம் ஒரு காரணமாக இருக்காது. ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் போய் தங்கலாம். இல்லை என்றால் அங்கே அந்த ஊரிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய வீட்டில் விஜயை தங்க வைக்க முடியும். திரு அதிமுக திமுக தலைவர்கள்லாம் இந்த மாதிரி போகும்போதெல்லாம் கட்சிக்காரனோட அந்த ஊரில் இருக்கக்கூடிய இப்போ கட்சிக்காரர்களுடைய வீட்டிலேயே தங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் விஜய் அழகாக கேரவனில் தங்குவார். கேரவன்லேயே தங்குறதா முடிவு பண்ணியிருக்காங்க. ஷூட்டிங் போகும்போதெல்லாம் அதெல்லாம் போட்டு தங்குறதெல்லாம் ஒரு இஷ்யூ இல்லை. என்ன பண்ண போகிறீங்க? எப்போ கிளம்ப போகிறீங்க? சார் கேரவன்லாம் ரெடி ஆயிடுச்சு சார், கிளம்ப போகிறார் சார். எங்கேப்பா கிளம்பி எங்கேப்பா போக போகிறீங்க? பிரச்சாரம் பண்ண எங்கே போக போகிறீங்க? அதுவே இன்னும் முடிவாகவில்லை. எங்கே போவது, எப்படி பிரச்சாரம் செய்வது என்ற திட்டம் இன்னும் ஆலோசனை கட்டத்திலேயே இருக்கிறது. அது இன்னும் முடிவாகவில்லை. அதற்கு பிறகு அதாவது இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ நீங்கள் திரு பழனிசாமி 118 தொகுதி முடிச்சிருக்காருன்னா அவர் எங்கெங்கெல்லாம் ஜிக்ஸாக் பண்ணி போயிட்டு வரும்போது இத்தனை தொகுதியை கவர் பண்ணணுன்ற ஐடியாவோட ஒரு டூர் பிளான் போடணும்ல. விஜய் அவர்களும் அது மாதிரி டூர் பிளான் போடணும்ல. அது இப்போது விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. விரைவில் அந்த டூர் ப்ரோக்ராமை இந்த மாத இறுதியிலோ அடுத்த மாத தொடக்கத்திலோ அறிவிப்பார்கள். நடுவில் மழை வேறு இருக்கிறது. செல்லும் இடங்களில் மழை பெய்தால் மக்கள் எப்படி கூடுவார்கள்? ஸோ இது எல்லாவற்றையும் கணக்கில் கொண்டு தான் நீங்கள் திட்டமிட வேண்டும். அது நடந்து கொண்டு இருக்கிறது.